இந்திய வரலாற்றிலேயே பாத்தீங்கன்னா 2 நபர் மீது தான் இம்பீச்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் அந்த இம்பீச்மெண்ட் அந்த இம்பீச்மெண்ட் பண்ணதுக்குள்ள அவங்களே அந்த நீதி அவங்களே வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப சற்று முன்னர் இம்பீச்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த டெல்லியில இருக்கக்கூடிய நீதிபதி கூட அவர் பேர்ல கூட கொண்டு வந்தாங்க. எப்ப இம்பீச்மெண்ட் பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு முறைகேடு ஊழல் அந்த நீதிபதி மீது ஒரு முறைகேடோ ஒரு ஊழலோ இல்ல ஒரு குற்றச்சாட்டுகள் ஏதாவது ஒரு குற்றம் செய்தவர் இருந்தார் அப்பதான் வந்து ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வருவாங்க. ஒரு தீர்ப்புக்கு வந்து அவர் வந்து ஒரு இது கொடுத்தாருன்னா ஒரு தீர்ப்புக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டு வருதுன்றது வந்து இப்பதான் இந்தியாவிலேயே முதல் முறை. ஒரு தீர்ப்பு இது பண்ணலன்னா என்ன பண்ணணும், அதே மேல்முறையீடு போய் ஸ்டே வாங்குங்க. உங்களுக்கு எல்லா அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு தீர்ப்பை ஒரு நீதியரசர் கொடுக்கிறாங்க, அந்த நீதியரசர் தீர்ப்பு உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை என்றால் நீங்க மேல்முறையீடு போகலாம். கண்டிப்பா அந்த தீர்ப்பை குறித்து நீங்க விமர்சனங்கள் பண்ணலாம். நீதியரசர் இந்த தீர்ப்பு இப்படி வாங்கியிருக்கார், இது இந்த சட்டப்படி இது சரியில்லை அப்படின்னு. அதுக்கு அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் அந்த ஒரு இதை கொடுத்துருக்குது, அதை எடுத்து இது பண்ணலாம். ஆனா ஒரு தனி மனித தாக்குதல் ஒரு இதுன்றது வந்து மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் தேர்தல், இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். மக்கள் எல்லாம் இதெல்லாம் பொறுமையா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க.